குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சென்ற வகுப்பில் தமிழ் மாதங்கள் பற்றி பார்த்தோம். இன்றைய காணொளி வகுப்பில் நாம் பாடம் 15 இனியாவின் ஒரு வாரம் என்ற பாடத்தை நாம் பார்ப்போம். வகுப்பு 1 இனியாவின் ஒரு வாரம் 1 பாடம் 15 இனியாவின் ஒரு வாரம். ஒரு வாரம்னா ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள். அந்த 7 நாட்கள்லையும் அவங்க வீட்டில் இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் என்னென்ன செய்கிறாங்க அப்படின்றத இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்கலாம் குழந்தைகளே. வாங்க குழந்தைகளே, எல்லாரும் பக்கம் 156 எடுத்துக்கோங்க. பாடத்துக்குள்ளே போகலாமா? வாரத்தின் நாட்கள் எத்தனைன்னு படித்தோம்? சின்ன கிளாஸ்லலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கள, ப்ரீகேஜிலெலாம். வாரத்தின் நாட்கள் 7ன்னு படிச்சிங்களா? வாரத்தின் நாட்கள் 7. அந்த 7 நாட்களையும் இப்போ வரிசையாக நம்ம சொல்லலாம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இந்த 7 நாட்களும் ஒவ்வொருத்தரும் என்னென்ன செய்கிறாங்க அப்படின்றது தான் இந்த பாடத்துக்குள்ளே இனியாவின் ஒரு வாரம்ன்றது பற்றி நமக்கு பாடத்துக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இனியான்ற ஒரு பொண்ணு உங்களை மாதிரி ஒரு குட்டி குழந்தை. அந்த குட்டி குழந்தைக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்க ஒவ்வொரு நாளும் எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பாருங்கள், அந்த குட்டி குழந்தை ஸ்கூலில் நடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வீட்டில் இருக்கவங்க செய்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாரத்தினுடைய முதல் நாள் ஞாயிறு. ஞாயிற்றுக்கிழமை பள்ளி விடுமுறை நாள். வாரத்தின் முதல் நாள் எதுன்னு என்ன சொல்வீங்க? ஞாயிறு. அந்த ஞாயிறு பள்ளி விடுமுறை நாள். அந்த நாளில் தாத்தா அவங்களுக்கு இனியா அந்த பாப்பாவுக்கு கதை சொல்கிறாங்க. ஞாயிறு கதை, தாத்தா கதை சொல்கிறார். ஞாயிறுன்னா என்ன கிழமை ஞாபகம் வச்சுக்கணும்? தாத்தா கதை சொல்கிறார். ஞாயிறு தாத்தா கதை சொல்கிறார். ஞாயிறு தாத்தா கதை சொல்கிறார். ஞாயிற்றுக்கிழமை தாத்தா இனியான்ற பொண்ணுக்கு கதை சொல்கிறாங்க. அந்த கதையை அந்த இனியா பொறுப்பாக கவனமாக கேட்டுட்ருக்கா. திங்கள் பாட்டி நடித்து காட்டுகிறார். இந்த படத்தில் தாத்தா கதை சொன்னாங்க இல்லையா ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை பாட்டி அந்த கதைக்கு எப்படி நடிக்கிறது அப்படின்றத நடித்து காமிக்கிறாங்க. திங்கள் தீயிங்காயில் திங்கள், பாட்டி பாட்டி நடித்து நடித்து காட்டுகிறார். காட்டுகிறார். பாட்டி நடித்து காட்டுகிறார். திங்கட்கிழமை பாட்டி நடித்து காட்டுகிறார். பாருங்கள், தாத்தா கதை சொன்னது எல்லாமே பொறுப்பாக இனியா கேட்டுட்டு பாட்டி அந்த கதைக்கு எப்படியெல்லாம் நடிக்கிறாங்கன்றது கவனமாக இந்த படத்தில் பார்க்குறான். ஏன்னா அவள் ஸ்கூலில் போய் நடித்து காமிக்கணும் தானே, அதுக்காக நல்லா கவனமாக பார்க்குறா எப்படியெல்லாம் நடிக்கிறதுன்னு. பாட்டி நடித்து காமிக்கிறாங்க. இனியா அதே போலவே நடிக்க கற்றுக்கிட்டு ஸ்கூலில் போய் நடிக்கணும். அதனால் அவள் அழகாக பார்த்துட்ருக்கா. திங்கள் பாட்டி நடித்து காட்டுகிறார். ஞாயிறு கதை சொல்கிறார் தாத்தா. திங்கள் பாட்டி நடித்து காட்டுகிறார். நீங்களும் உங்கள் வீட்டிலலாம் டான்ஸ் பண்ணணும் ஏதாவது ப்ரோக்ராமுக்குனாக்கா முன்னாடி அக்காவோ யாரோ உனக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தருவாங்க தானே. அது மாதிரி இனியாவுக்கும் அவங்க பாட்டி நடிக்கிறது எப்படின்றத சொல்கிறாங்க. நீங்களும் இது மாதிரி ஆடலும் பாடலும் எல்லாமே கற்றுக்குவீங்க இல்லையா, அதுக்காக பாட்டியும் சொல்லித்தராங்க. செவ்வாய் அம்மா மகுடம் செய்கிறார்.
செவ்வாய், சே இவ் வா இ செவ்வாய். அம்மா, ஆ இம் மா அம்மா. மகுடம், மா ஹு டா இம் மகுடம். செய்கிறார், சே இ ஹி ரா இர் செய்கிறார். செவ்வாய் அம்மா மகுடம் செய்கிறார். இங்க பாருங்க, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்மா மகுடம் செய்கிறார். மகுடம்னா என்ன? தலையில் அணிகின்ற கிரீடம் மாதிரி ராஜாக்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த அம்மா ஒரு வண்ணத்தாளை பயன்படுத்தி, வண்ண அட்டையை பயன்படுத்தி அழகாக மகுடம் செய்கிறார். இனியா நடிக்கிறதுக்கு வேணும் தானே, அதுக்காக அழகாக அம்மா செய்து காமிக்கிறாங்க. செவ்வாய் அம்மா மகுடம் செய்கிறார். நம்ம ஏதாவது ஒரு ட்ராமாலாம் நடிக்கணுன்னாவோ இதுக்கெல்லாம் மேக்கப் திங்ஸ் வேணும் தானே, அதுக்காக இந்த இனியாவுக்காக அவங்க அம்மா மகுடம் செய்கிறார். மகுடம்னா தலையில் அணிகின்ற கிரீடம். மகுடம்னா கிரீடம். செவ்வாய்க்கிழமை அம்மா மகுடம் செய்கிறார். அடுத்து புதன், புதயின் புதன். அப்பா, அ இப்பா அப்பா. வாயில் வாள், வாங்குகிறார். வா இங் கு ஹி ரா இர் வாங்குகிறார். அப்பா வாள் வாங்குகிறார். புதன்கிழமை அப்பா வாள் வாங்கிட்டு வர்றாங்க. கடையில் போய் வாள் வாங்குறாங்க. ஏன்னா இனியா நடிக்கிறதுக்காக வாள் வேணும். போர் வீரர்கள்லாம் என்ன பயன்படுத்துவாங்க, ராஜாக்கள்லாம் என்ன வச்சுருப்பாங்க, கையில் வாள் வச்சுருப்பாங்க இல்லையா. அதனால் இந்த கதையில் இனியாவுக்காக அவங்க அப்பா கடையில் போய் வாள் வாங்கிட்டு வராங்க. புதன் அப்பா வாள் வாங்குகிறார். புதன்கிழமை இனியாவுக்காக அவங்க அப்பா போய் கடையில் வாள் வாங்கிட்டு வர்றாங்க. அடுத்து வியாழன் மாமா உடை தைக்கிறார். வியாழன் வியாழன். மாமா மாமா. உடை உடை. தைக்கிறார். தைக்கிறார் தைக்கிறார். வியாழன் மாமா உடை தைக்கிறார். உடைனா ட்ரெஸ்ஸு தான், அவங்க போட்டுக்கிற ஆடை. உடை ஆடை தான். மாமா அதை ஸ்டிச்சிங் பண்ணணும்ல, அதை தேய்க்கிறாங்க. வியாழன் மாமா உடை தைக்கிறார். வியாழன் மாமா உடை தைக்கிறார். அடுத்து வெள்ளி வெள்ளி. வெள்ளி வெள்ளி. வெள்ளிக்கிழமை இனியா அவங்க தங்கைக்கிட்ட நடித்து காமிக்கிறாங்க. நான் நடிக்கிறதெல்லாம் சரியா அப்படின்னு ஒவ்வொன்றையும் நடித்தும் காமிச்சிட்டு இருக்கான். தங்கை அதையெல்லாம் கேட்டுட்டு பார்த்துட்டு தங்கை கை தட்டுகிறாள். தங்கை இங்கை தங்கை கை தட்டுகிறாள். இட்டுகிறாயில் தட்டுகிறாள். தங்கை கை தட்டுகிறாள். வெள்ளிக்கிழமை இதெல்லாமே ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டா. பாட்டி நடித்து காமிச்சதை எல்லாம் பார்த்துட்டு தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக நடித்து பார்த்து எல்லாமே அந்த கதை முழுவதையும் நடிக்க கற்றுக்கிட்டா இனியா. அதுக்கப்புறம் தங்கைக்கிட்ட நான் செய்கிறதெல்லாம் சரியாக இருக்கா, நான் கரெக்டாக செய்கிறேனா அப்படின்னு நடித்து காமிக்கணும் தானே. அது மாதிரி இனியா அவங்க தங்கையை பார்க்க சொல்லிட்டு அவள் அழகாக நடிக்கிறாள். வெள்ளி தங்கை கை தட்டுகிறாள். அவன் என்ன செய்கிறாங்க, தங்கச்சிக்கிட்ட நடித்து வீட்டிலையே நடித்து காமிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தங்கை கை தட்டுகிறாள். வெள்ளி தங்கை கை தட்டுகிறாள். அடுத்து சனி. சனி 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 சனி. இப்போது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஒரு வாரமாக வரிசையாக ஒரு நாள் தாத்தா கதை சொன்னாங்க.
அடுத்தது பாட்டி நடித்து காட்டுறாங்க. செவ்வாய்க்கிழமை அம்மா மகுடம் செய்கிறாங்க. புதன்கிழமை அப்பா வாழ் வாங்குகிறாங்க. வியாழக்கிழமை மாமா உடை தைக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை தங்கை கை தட்டுகிறாள். தங்கை கிட்ட நடிச்சு காமிச்சால அப்பா கை தட்டுறாங்க. இதே போல் ஒவ்வொன்றையும் வரிசையாக கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் செய்யலாம் ரெடி பண்ணிவிட்டு சனிக்கிழமை அத்தை ஒப்பனை செய்கிறார். ஒப்பனைனா அலங்காரம், அலங்கரிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ரெடி ஆகிருச்சு. சனிக்கிழமை அத்தை ஒப்பனை செய்கிறார். காலையில் நேரமாக சீக்கிரமாக நாமெல்லாம் ட்ராமாவில் நடிக்கணும் இல்லை டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு என்ன செய்வோம்? சீக்கிரமாக கிளம்பி நேரமாக போனால் தானே அங்கே முன்னாடியே நம்ம போய் சேர்ந்து நடிக்க முடியும். அதனால் இனியா அத்தைக்கிட்ட ஒப்பனை செய்துக்கிட்டா. நேரமாக எழுந்திரிச்சு அலங்காரம் எல்லாம் செஞ்சுக்கிறான். சனிக்கிழமை அத்தை ஒப்பனை செய்கிறாங்க. காலையில் நேரமாக எழுந்திரிச்சு ஒப்பனைகள்லாம் செய்கிறாங்க. இத்தை அத்தை. ஒப்பனை, ஒப்பனைனா அலங்காரங்கள், அலங்காரம். இப்பனை ஒப்பனை. செய்கிறார், செய்கிறார். அத்தை ஒப்பனை செய்கிறார். ஒப்பனைனா அலங்காரம். மேக்கப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி மேக்கப் ரெடி ஆகுறாங்க. அப்புறம் ஸ்கூலில் போய் இனியா நடிக்கிறா. சனிக்கிழமை இனியா போய் ஸ்கூலில் நடிக்கிறா. இனியா நடிக்கிறாள். இனியா நடிக்கிறாள். நடிக்கிறாள். சனிக்கிழமை நேரமாக எந்திரிச்சு கிளம்பி அத்தைக்கிட்ட மேக்கப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இனியா ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலில் போய் இனியா நடிக்கிறாள். இப்போது ஒரு வாரம்னா 7 நாட்கள் சேர்ந்தது தான் ஒரு வாரம். இப்போ இனியாவின் ஒரு வாரம் என்ற இந்த பாடத்தில் இனியா வந்து ஸ்கூலில் நடிக்கணுன்றதுக்காக, ஸ்கூலில் ட்ராமா பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹெல்ப் பண்ணி அழகாக இனியா சனிக்கிழமை நடிக்கிறாள். இப்போது ஒவ்வொரு கிழமையும் என்னென்ன செய்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி ஹெல்ப் பண்ணான்றது மீண்டும் ஒரு தரம் நினைவுபடுத்துவோம். பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை தாத்தா கதை சொன்னாங்க. திங்கள் பாட்டி நடித்து காட்டுகிறாங்க. செவ்வாய் அம்மா மகுடம் தயாரித்தாங்க. அப்பா புதன்கிழமை வாழ் வாங்கினாங்க. வியாழக்கிழமை மாமா உடை தைத்தாங்க. வெள்ளிக்கிழமை தங்கை கிட்ட இனியா நடித்து காமித்தா. சனிக்கிழமை அத்தை ஒப்பனை செய்தாங்க. இனியா நடிச்சிட்டாங்க. இனியா போல் நீங்களும் அழகாக ஸ்கூலில் வந்து டான்ஸ் பண்ணுறது நடிக்கிறதெல்லாம் செய்வீங்களா? சரி குழந்தைகளே, இதுதான் இனியாவின் ஒரு வாரம்ன்ற பாடம். இந்த கிழமைகளை நினைவுபடுத்துவதற்காக ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரை வீட்டில் இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நமக்கு இந்த பாடப்பகுதியை கொடுத்துருக்காங்க. கிழமைகளை வரிசையாக மீண்டும் ஒரு தடவை சொல்வோம். வாரத்தின் நாட்கள் 7. வாரத்தின் நாட்கள் நீங்கள் எல்கேஜி யூகேஜியில் படிக்கும்போதெல்லாம் வாரத்தின் நாட்கள் 7ன்னு படிச்சிருப்பீங்களா? அதை நமக்கு மீண்டும் ஒரு தரம் நன்றாக புரிந்து கொள்ளணும், தெரியணுன்றதுக்காக அது கதை வடிவில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஞாயிறு. இனி ஒரு வாரத்தின் நாட்களை வரிசையாக ஒரு முறை சொல்லலாம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு. வாரத்தின் இறுதி நாள்னா கடைசி நாள். வாரத்தின் இறுதி நாள் சனி. கடைசி நாள் சனிக்கிழமை தானே அத்தை ஒப்பனை செய்கிறாங்கன்னு சொன்னோம் தானே. இப்போ வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு. வாரத்தின் இறுதி நாள் கடைசி நாள்னாக்கா சனி.
பள்ளி துவங்கும் நாள். பள்ளி துவங்கும் நாள் எது? திங்கள். பள்ளி துவங்கும் நாள் எதுனா என்ன சொல்வீங்க? திங்கள். நமக்கு வாரத்தில் விடுமுறை நாள் எதுனா, பள்ளியின் வார விடுமுறை நாள் எதுன்னு என்ன சொல்வீங்க? ஞாயிறு தானே எப்பயுமே விடுமுறை நாள். அப்போ பள்ளி விடுமுறை நாள் எதுனா ஞாயிறு. வாரத்தின் முதல் நாளும் ஞாயிறு, பள்ளி விடுமுறை நாளும் ஞாயிறு. வாரத்தின் இறுதி நாள்னா சனிக்கிழமை. பள்ளி துவங்கும் நாள் திங்கள். பள்ளி துவங்கும் நாள் இது திங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த வாரத்தின் நாட்களை கூறுவோம். வாரத்தின் நாட்கள் 7: ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. அடுத்து மெர்சியின் உறவினர் பெயர்களை எழுதுவோம். மெர்சியின் மெர்சியின் உறவினர் உறவினர் பெயர்களை பெயர்களை எழுதுவோம். எழுதுவோம். மெர்சியின் உறவினர் பெயர்களை எழுதுவோம். மெர்சியின் உறவினர் பெயர்களை எழுதுவோம். இங்கே பாருங்கள், இந்த படத்தில் மெர்சின்ற பொண்ணுடைய படத்திற்கு பக்கத்திலேயே மெர்சியின் பேர் எழுதியிருக்காங்க. அந்த மெர்சின்ற பொண்ணுக்கு உறவினர்னா சுற்றத்தார்கள். அவங்களுடைய பெயர்களை எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் மெர்சின்ற பொண்ணுக்கு அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் சுற்றியே நிற்கிறாங்க. அவங்களுடைய பெயர்களை எல்லாம் எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. மெர்சின்ற பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பக்கத்துலேயே மெர்சின்னு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த பாக்ஸில் மெர்சிக்கு இவங்கெல்லாம் யார் யாருன்னு நம்ம சொல்ல போகிறோம். முதல்ல மெர்சியினுடைய அப்பா, அம்மா, தங்கை இருக்காங்க. மெர்சியினுடைய அப்பா, அம்மா, தங்கை. அடுத்தது மெர்சி அவங்க பாட்டி, அத்தை, மாமா இவங்கெல்லாம் இருக்காங்க. மெர்சியினுடைய அத்தை, மாமா, பாட்டி இவங்கெல்லாம் இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய சுற்றத்தாருடைய பெயர்களை இந்த கீழே இருக்கிற பாக்ஸுக்குள்ளே எழுதுங்க. பாருங்கள், இந்த பாக்ஸில் மெர்சியினுடைய உறவினர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? மெர்சி இருக்கா, அவங்களுடைய அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, தங்கை இருக்காங்க. அடுத்து பாட்டி, அத்தை, மாமா இருக்காங்க. அவங்களுடைய பெயர்களை எல்லாம் இங்கே நான் எழுதுகிறேன். நீங்கள் உங்களுடைய அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி அந்த மாதிரி உங்களுடைய உறவினர்கள் பெயர்களை எழுதலாம். இங்கே மெர்சியினுடைய உறவினர்கள் பெயர்கள் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நீங்களும் எழுதுங்க. அடுத்து கிழமைகளை நினைவுபடுத்துவதற்காக மீண்டும் ஒரு மாதத்தினுடைய காலண்டரையை நமக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சித்திரைன்னு போட்டு 20ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் 2000 அங்கே பக்கத்துலேயே 20யும் போட்டுக்கணும். 2020ன்னு போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், ஞாயிறு கிழமைகளை வரிசையாக கொடுத்துருக்காங்க மேலிருந்து கீழாக. ஞாயிறு, திங்கள், தீயிங்காயில் திங்கள், செவ்வாய், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி.
நமக்கு ஒரு மாதத்தினுடைய நாட்களை எல்லாம் என்னென்ன கிழமைகள் வரும் இந்த தேதியில் அப்படின்றது தெரிஞ்சுக்கிற மாதிரி மாத காலண்டரை ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போது கீழே நான் பிறந்த கிழமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் பிறந்த கிழமைன்ற டேஸில் நான் பிறந்த கிழமையை எழுதுகிறேன். நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ அந்த கிழமையை அந்த டேஸில் எழுதுங்க. அம்மா கிட்ட கேட்டு நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ அதை எழுதணும். நான் பிறந்த கிழமை அப்படின்னா நான் பிறந்த கிழமையை நான் சனின்னு எழுதுவேன். நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் எந்த கிழமை, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கலாம், இல்லை வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கலாம், இல்லை புதன்கிழமை பிறந்திருக்கலாம். நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ அந்த கிழமையை எழுதணும். அடுத்து பள்ளியின் வார விடுமுறை நாள். வார விடுமுறை நாள்லாம் பாருங்கள், மேலே ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சிவப்பு வண்ணத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாமே பள்ளியின் வார விடுமுறை நாள். அப்போ பள்ளியின் வார விடுமுறை நாள் அப்படின்னா ஞாயிறு தான். எல்லாத்துக்குமே எல்லா இடத்துலையும் பள்ளிக்கு வார விடுமுறை நாள் எதுனா ஞாயிறு. விடுமுறை நாள்னாவே ஞாயிறு தான். அப்போ அந்த டேஸில் ஞாயிறு. அடுத்து வாரத்தின் இறுதி நாள். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் தானே, வாரத்தின் இறுதி நாளில் சனி. கடைசி நாளை தான் சனி. வாரத்தின் இறுதி நாள் சனி அப்படின்னு அந்த டேஸில் எழுதணும். இப்போ வாரத்தின் இறுதி நாள் சனி, பள்ளியின் வார விடுமுறை நாள் ஞாயிறு. நான் பிறந்த கிழமையை நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்களோ அதை கேட்டு அம்மாவிடம் கேட்டு நீங்கள் அந்த டேஸில் எழுதணும். இது போன்று அழகாக எழுதிருங்க. அடுத்து எல்லாரும் தமிழ் எழுத்து பயிற்சி புத்தகத்தை எடுத்துக்கோங்க. இந்த தமிழ் எழுத்து பயிற்சி புத்தகத்தில் நாம் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துகள், உயிர்மெய் எழுத்து க வரிசை இதுவரையிலும் நம்ம எழுதியிருக்கோம். முன்பாகவே பக்கம் 18 வரலாம் எழுதியிருக்கோம். இப்போது எல்லோரும் பக்கம் 19 எடுத்துக்கோங்க. பக்கம் 19 எடுத்துட்டிங்களா குழந்தைகளே? எல்லோரும் பென்சிலை சீவி வச்சுக்கோங்க. அழகாக எழுதுங்க, சொல்லிக்கொண்டே எழுதுங்க, எழுத்து மேலே கவனம் வைத்து எழுதுங்க. 2 வரிகளை தொட்டு நான் சொல்ல சொல்ல நீங்கள் அது போன்று எழுதுங்க. சரிங்களா குழந்தைகளே? எல்லாரும் எடுத்தாச்சா? எழுதலாமா குழந்தைகளே? எல்லாரும் தமிழ் எழுத்து பயிற்சி புத்தகத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 19 எடுங்க. ஒவ்வொரு சொல்லையும் நான் போர்டில் எழுதும்போது அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய எழுத்து பயிற்சி புத்தகத்தில் எழுதுங்க. மேலே இருக்கிற சொல்ல பார்த்தும் போர்டில் இருக்கிறத நான் எப்படி எழுதுறேனோ கவனித்து அது போல எழுதுங்க. முதல் சொல் கல். க இல் கல். இந்த கல்ன்ற சொல்ல 2வது கோட்டிலிருந்து தொடங்கி மேலிருந்து கீழாக சின்ன ஒரு கோடு, அடுத்து மேலே 2வது வரியிலே ஒரு படுக்கை கோடு, அடுத்து ஒரு சின்ன கோடு இப்படி வளைத்து போடுற மாதிரி இப்படி போட்டா க. அடுத்து சிறியதாக ஒரு வட்டம், அதை அப்படியே மேலே 2வது வரியை தொட்டு கீழே வளைத்து கொண்டு போனால் லா. இது மேலே ஒரு புள்ளி வைத்தால் இல். க இல் கல். க இல் கல். இது போன்று எழுதுங்க. அடுத்த சொல் பகல். ப மேலிருந்து கீழாக ஒரு நேர்கோடு, 2வது வரியை தொட்டு மேலிருந்து கீழாக ஒரு நேர்கோடு, அடுத்து 3வது வரியிலே ஒரு படுக்கை கோடு, கீழிருந்து மேலாக ஒரு நேர்கோடு. ப. கா நம்ம கல்லுக்கு போட்ட மாதிரியே சிறியதாக ஒரு கோடு, 2வது வரியிலே ஒரு படுக்கை கோடு, அடுத்து மேலிருந்து கீழாக இப்படி போடுற மாதிரி வளைத்து இப்படி போடணும் க.
அடுத்து இல், இப்படி சிறியதாக ஒரு வட்டம். இதை அப்படியே சுழித்து இரண்டாவது வரியை தொட்டு இப்படி வளைத்து கொண்டு போய் புள்ளி வைத்தால் பகல். ப ஹ இல், பகல். அடுத்து அகல், இரண்டாவது வரியிலே ஒரு சிறிய வட்டம். இதை இப்படி வளைத்து இப்படி கொண்டு போய் அ ஆ ஹ இல், அகல். ஆ ஹ இல், அகல். ஆ ஹ இல், அகல். முதல் வரியில் இருக்கின்ற சொல்லை பார்த்து கீழே இருக்கிற இடத்துல நீங்க அழகாக எழுதுங்க. க இல், கள். ப ஹ இல், பகல். அ ஹ இல், அகல். இது போன்று எழுதுங்க. அடுத்த வரியில் இருக்கின்ற சொல்ல எழுதலாம். அதாவது மூன்றாவது வரியிலே ஒரு சிறிய வட்டம். இதை இரண்டாவது வரியை தொட்டு இப்படி வளைத்து ஒரு படுக்கை கோடு போட்டு கீழிருந்து மேலாக ஒரு நேர்கோடு. வா. அடுத்து மேலிருந்து கீழாக ஒரு நேர்கோடு. ஒரு மூன்றாவது வரியிலே ஒரு படுக்கை கோடு. டா. அடுத்து மேலிருந்து கீழாக ஒரு நேர்கோடு. மூன்றாவது வரியிலே ஒரு படுக்கை கோடு போட்டு கீழிருந்து மேலாக வளைத்து உள்பக்கமாக வளைத்து மேலே ஒரு புள்ளி வைத்தால் இம். வா டா இம், வடம். வா வா டா இம், வடம். அடுத்து ரதம். மேலிருந்து கீழாக ஒரு நேர்கோடு. இரண்டாவது வரியிலே ஒரு படுக்கை கோடு. மீண்டும் மேலிருந்து கீழாக ஒரு நேர்கோடு. சிறியதாக ஒரு கோடு, ஒரு சாய்வா கோடு, சாய்மான கோடு. ர. அடுத்து ஒரு சிறிய கோடு. இரண்டாவது வரியிலே ஒரு படுக்கை கோடு. மேலிருந்து கீழாக ஒரு சிறிய கோடு போட்டு இப்படி வளைத்து ஆ போடுற மாதிரி வளைத்து கீழே நான்காவது வரியை தொட்டு தொடாத மாதிரி இருக்கும். த. அடுத்து மேலிருந்து கீழாக ஒரு நேர்கோடு. மூன்றாவது வரியிலே படுக்கை கோடு. கீழிருந்து மேலாக வளைத்து உள்பக்கமாக வளைத்து அதுக்கு ஒரு புள்ளி வைத்தால் இம். ர த இம், ரதம். ர த இம், ரதம். அடுத்து தவம். சிறிய ஒரு நேர்கோடு. மேலே ஒரு படுக்கை கோடு. மேலிருந்து கீழாக ஒரு சிறிய கோடு போட்டு இப்படி வளைத்து இப்படி மூன்றாவது வரியை தொட்டு இப்படி போட்டா த. அடுத்து சிறிய ஒரு வட்டம். அதை இரண்டாவது வரியை தொட்டு இப்படி வளைத்து ஒரு படுக்கை கோடு போட்டு கீழிருந்து மேலாக ஒரு நேர்கோடு போட்டால் பா. மேலிருந்து கீழாக ஒரு நேர்கோடு. மூன்றாவது வரியிலே ஒரு படுக்கை கோடு. மீண்டும் கீழிருந்து மேலாக ஒரு நேர்கோடு. இரண்டாவது வரியிலிருந்து உள்பக்கமாக வளைத்தால் மா. இது மேலே புள்ளி வைத்தால் இம், தவம். த வ இம், தவம். இந்த சொல்லையும் கீழே இருக்கின்ற இடைவெளியில நீங்க சொல்லிக்கொண்டே எழுதிருங்க. வா டா இம், வடம். வா டா இம், வடம். ர தா இம், ரதம். ர தா இம், ரதம். த வா இம், தவம். த வா இம், தவம். இது போன்று சொல்லிக்கொண்டே கீழே எழுதிருங்க. அடுத்து கடல். க. சிறிய ஒரு இரண்டாவது வரியிலே ஒரு நேர்கோடு. அடுத்து இரண்டாவது வரியிலே ஒரு படுக்கை கோடு. அடுத்து மேலிருந்து கீழாக ஒரு சிறிய கோடு போட்டு இப்படி வளைத்து இப்படி போட்டோம்னா க. மேலிருந்து கீழாக ஒரு நேர்கோடு. மூன்றாவது வரியிலே ஒரு படுக்கை கோடு. டா. அடுத்து சிறிய ஒரு வட்டம். இதை இரண்டாவது வரியை தொட்டு இப்படி வளைத்து
மேலே ஒரு புள்ளி வைத்தால் இல். க ட இல் கடல். க ட இல் கடல். அடுத்து மடல். மேலிருந்து கீழாக ஒரு நேர்கோடு, மூன்றாவது வரியிலே ஒரு படுக்கை கோடு, கீழிருந்து மேலாக ஒரு நேர்கோடு, அதை உள்பக்கமாக வளைத்து போட்டால் ம. ட. மேலிருந்து கீழாக ஒரு நேர்கோடு, மூன்றாவது வரியிலே ஒரு படுக்கை கோடு. ட. அடுத்து சிறிய ஒரு வட்டம், இதை மேலே வளைத்து இப்படி உள்பக்கமாக இப்படி வளைத்தோம்னா ல. இதுக்கு புள்ளி வைத்தோம்னா இல். ம ட இல் மடல். அடுத்து இரண்டாவது வரியிலே மேலிருந்து கீழாக ஒரு சிறிய நேர்கோடு, இரண்டாவது வரியிலே ஒரு படுக்கை கோடு, மீண்டும் மேலிருந்து கீழாக ஒரு சிறிய நேர்கோடு. இதை இப்படி வளைத்து இப்படி கொண்டு போய் இப்படி வந்ததுன்னா கீழா வந்ததுன்னா ந. மீண்டும் மேலிருந்து கீழாக ஒரு நேர்கோடு, இரண்டாவது வரியிலே ஒரு படுக்கை கோடு. ட. அடுத்து சிறிய ஒரு வட்டம், இதை இரண்டாவது வரியை தொடர மாதிரி இப்படி வளைத்து இப்படி கொண்டு போனோம்னா ல. இதுக்கு புள்ளி வைத்தோம்னா இல். ந ட இல் நடல். ந ட இல் நடல். பாருங்க, இந்த வரியில க ட இல் கடல், க ட இல் கடல், ம ட இல் மடல், ம ட இல் மடல், ந ட இல் நடல், ந ட இல் நடல். இதே போன்று கீழே இருக்கிற கட்டத்துக்குள்ள அழகாக சொல்லிக்கொண்டே எழுதிருங்க. அடுத்து கண். க. மேலிருந்து கீழாக ஒரு சிறிய கோடு, இரண்டாவது வரியிலே ஒரு படுக்கை கோடு, மீண்டும் ஒரு சிறிய நேர்கோடு போட்டு இப்படி வளைத்து இப்படி கொண்டு போனோம்னா க. க. அடுத்தது சிறிய ஒரு வட்டம், இதை இரண்டாவது வரியை தொடர மாதிரி இப்படி வளைத்து மூன்று சுழிய சுழிச்சோம்னா இது ந. இதுக்கு புள்ளி வைத்தோம்னா இன். க இன் கண். க இன் கண். அடுத்து மேலிருந்து கீழாக ஒரு நேர்கோடு, ஒரு மூன்றாவது வரியிலே ஒரு படுக்கை கோடு, மீண்டும் கீழிருந்து மேலாக ஒரு நேர்கோடு. ப. அடுத்து ஒரு சிறிய வட்டம், இதை இப்படி வளைத்து மீண்டும் ஒரு முறை வளைத்து மீண்டும் ஒரு முறை வளைத்து இப்படி போட்டோம்னா இதுக்கு புள்ளி வச்சோம்னா இன். ப இன் பண். ப இன் பண். அடுத்து மேலிருந்து கீழாக ஒரு நேர்கோடு, மூன்றாவது வரியிலே ஒரு படுக்கை கோடு, மீண்டும் கீழிருந்து மேலாக ஒரு நேர்கோடு, இப்படி உள்பக்கமாக வளைத்தால் ம. மேலிருந்து கீழாக ஒரு நேர்கோடு, ஒரு படுக்கை கோடு, மீண்டும் கீழிருந்து மேலாக ஒரு கோடு, உள்பக்கமாக வளைத்து இப்படி போடணும் ம. அடுத்து முதல்ல ஒரு சிறிய ஒரு வட்டம், இதை இரண்டாவது வரியை தொட்டு இப்படி வளைத்து மீண்டும் ஒரு தடவை வளைத்து இப்படி கொண்டு போனோம்னா ந. இதுக்கு புள்ளி வைத்தோம்னா இன். ம இன் மண். ம இன் மண். இந்த வரியில க இன் கண், க இன் கண், ப இன் பண், ப இன் பண், ம இன் மண், ம இன் மண். இது போன்று சொல்லிக்கொண்டே கீழே இருக்கிற கட்டத்துல மேலே உள்ள சொல்லை போன்றே நீங்களும் சொல்லிக்கொண்டே அழகாக பென்சில்ல எழுதுங்க. பென்சிலை சீவிட்டு அழகாக எழுதுங்க. சொல்லிக்கொண்டே எழுதுங்க. எழுத்து மேலே கவனம் வைத்து எழுதுங்க. எல்லாரும் கிளாஸ் ஒர்க் நோட் எடுத்துக்கோங்க. அழகாக பென்சிலை சீவி வச்சுக்கோங்க. எல்லோரும் பென்சிலில் தான் எழுதணும். அழகாக எழுதணும். சொல்லிக்கொண்டே எழுதணும். 2 வரிகளை தொட்டு அழகாக எழுதுங்க. எல்லோரும் கிளாஸ் ஒர்க் நோட்டில் என்னைக்கு எழுதிய எழுதிருங்க. இனியாவின் ஒரு வாரம்.
பாருங்க, பாடம் இனியாவின் ஒரு வாரம். 2 வரிகளை தொட்டு அழகாக எழுதுங்க. இடைவெளி விட்டு எழுதுங்க. பாருங்க, 15 இனியாவின் ஒரு வாரம். இனியாவின் இனியாவின் ஒரு வாரம் வாரம். இனியாவின் ஒரு வாரம். பாருங்க, இந்த பக்கத்தில் கிழமைகள் உறவினர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். கிழமைகளும் என்னென்ன கிழமைகள்ன்றது வரிசையாக இருக்குது. பக்கத்தில் உறவினர்கள் என்னென்ன ஹெல்ப்பெல்லாம் பண்ணாங்க அப்படின்றதும் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை படிக்க மட்டும் வைத்துக்கோங்க. கிழமைகளை மட்டும் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதுங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த மாதிரி கிழமைகளை மட்டுமே 1 by 1 கிளாஸ் ஒர்க்கில் எழுதுங்க. இந்த தாத்தா கதை சொல்கிறார், பாட்டி நடித்து காட்டுகிறார், அம்மா மகுடம் செய்கிறார், இதையெல்லாம் பார்த்து மட்டும் படித்துக்கோங்க. கிழமைகளை மட்டுமே கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதுங்க. மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன். கிழமைகள் உறவினர் 2 பக்கமும் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் கிழமைகள் மட்டுமே கிளாஸ் ஒர்க்கில் எழுதுங்க. உறவினர்களுடைய பகுதியை நீங்கள் பார்த்து மட்டும் படித்துக்கோங்க. மீண்டும் படிக்கலாமா குழந்தைகளே? கிழமைகள், 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 கிழமைகள். உறவினர், உறவினர், உறவினர். கிழமைகள் உறவினர். கிழமைகள் பாருங்கள். ஞாயிறு, 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 ஞாயிறு. தாத்தா, தாத்தா. கதை, கதை. சொல்கிறார், சொல்கிறார், சொல்கிறார். ஞாயிறு, தாத்தா கதை சொல்கிறார். ஞாயிறு, தாத்தா கதை சொல்கிறார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை தாத்தா கதை சொல்கிறாங்க. இந்த பகுதியில் நீங்கள் ஞாயிறு மட்டும் எழுதுனா போதும். தாத்தா கதை சொல்கிறான்றதை நீங்கள் அவங்களுடைய உறவினர்கள் இந்த மாதிரி கதை சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டும் அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்வதற்காக மட்டுமே தான் கிழமைகளை மட்டும் நீங்கள் உங்களுடைய வகுப்பேட்டில் எழுதுங்க. ஞாயிறு, தாத்தா கதை சொல்கிறார். திங்கள், தீயிங்காயில், திங்கள். பாட்டி, பாட்டி நடித்து காட்டுகிறார். நடித்துயிக், நடித்து காட்டுகிறார். காட்டுகிறாயிர், காட்டுகிறார். திங்கள், பாட்டி நடித்து காட்டுகிறார். திங்கள், பாட்டி நடித்து காட்டுகிறார். தீயிங்காயில், திங்களில் மட்டும் எழுதினா போதும். செவ்வாய், செவ்வாய், செவ்வாய். அம்மா, இம்மா, அம்மா. மகுடம், மகுடம், மகுடம். செய்கிறார், செய்கிறாயிர், செய்கிறார். செவ்வாய் அம்மா மகுடம் செய்கிறார். ஞாயிறு, தாத்தா கதை சொல்கிறார். திங்கள், பாட்டி நடித்து காட்டுகிறார். செவ்வாய் அம்மா மகுடம் செய்கிறார். இதில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இதை மட்டும் கிழமைகளை மட்டும் 1 by 1 எழுதிக்கோங்க. அடுத்து புதன், 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 புதன். அப்பா, இப்பா, அப்பா. வாயில், வாள். வாங்குகிறார், வாங்குகிறாயிர், வாங்குகிறார்.
புதன் அப்பா வாழ் வாங்குகிறார். புதன் அப்பா வாழ் வாங்குகிறார். அடுத்து வியாழன் வியாழயின் வியாழன் வியாழயின் வியாழன் மாமா உடை உடை தைக்கிறார். தைக்கிறாயிர் தைக்கிறார். வியாழன் மாமா உடை தைக்கிறார். தைக்கிறாயிர் தைக்கிறார். வியாழன் வியாழன் மாமா உடை தைக்கிறார். அடுத்து வெள்ளி வேயில்லி வெள்ளி தங்கை தங்கை கை தட்டுகிறாள். தட்டுகிறாயில் தட்டுகிறாள். வெள்ளி தங்கை கை தட்டுகிறாள். வேயில்லி வெள்ளி தங்கை தங்கை கை தட்டுகிறாள். தட்டுகிறாயில் தட்டுகிறாள். வெள்ளி தங்கை கை தட்டுகிறாள். அடுத்து சனி 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 ஆயித்தை அத்தை ஒப்பனை ஓயிப்பனை ஒப்பனை செய்கிறார். செய்கிறாயிர் செய்கிறார். அத்தை ஒப்பனை செய்கிறார். அடுத்து இனியா நடிக்கிறார். சனி அத்தை ஒப்பனை செய்கிறார். இந்த பகுதியில் இருக்கிற புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த கிழமைகளை மட்டும் நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதுங்க. அதாவது கிழமைகளுடைய பெயர்களை மட்டும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இதை மட்டுமே இந்த கிளாஸ் ஒர்க்கில் நீங்கள் எழுதுங்க. உறவினர்களுடைய பகுதியை நீங்கள் பார்த்து மட்டும் படிங்க. அடுத்து உறவினர். இந்த பக்கத்தில் உறவினர்களுடைய ஒவ்வொரு உறவினர்களை பற்றியும் நாம் படிக்க போகிறோம். படித்து எழுதுவோம். அம்மா அப்பா ஆ இம் மா அம்மா அப்பா ஆ இப்பா அப்பா அம்மா அப்பா. அடுத்து தம்பி தங்கை த இம் பி தம்பி தங்கை த இங்கை தங்கை. அடுத்து அக்கா ஆ இக்கா அக்கா. அண்ணன் ஆ இன் நா இன் அண்ணன் அக்கா அண்ணன் அக்கா அண்ணன். அடுத்து தாத்தா தாத்தா பாட்டி 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 தாத்தா தாத்தா பாட்டி பாட்டி. அத்தை அத்தை மாமா மாமா அத்தை அத்தை மாமா மாமா. அடுத்து சித்தப்பா 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 சித்தி சித்தி சித்தப்பா சித்தி. அடுத்து பெரியப்பா 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 பெரியம்மா 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 பெரியம்மா. பெரியப்பா பெரியம்மா பெரியப்பா பெரியம்மா. பாருங்க தா இத்தா தாத்தா பா இட்டி பாட்டி இத்தை அத்தை மாமா மாமா. சித்தப்பா சீத்தப்பா சித்தப்பா சித்தி சித்தி. பெரியப்பா 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 பெரியம்மா பெரியம்மா பெரியப்பா பெரியம்மா. இதுபோன்று அழகாக
உறவினர்களை பற்றியும் இந்த பக்கத்தில் எழுதிடுங்க. நன்றி குழந்தைகளே.